தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறதான தலைப்பு தேவ சித்தம். ஆதாரமான வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் போக முடியும். இந்த முழு வேதாகமத்தையும் நாம் வாசிக்கிற வேளையிலே, ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே 3 விதமான சித்தங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று மனுஷ சித்தம், 2வது சாத்தானுடைய சித்தம், 3வது பிதாவின் சித்தம், அதாவது தேவ சித்தம். இந்த 3 சித்தத்திலே நாம் எந்த சித்தத்திலே இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது மனிதனுடைய சித்தத்தை குறித்து நாம் பார்க்கும்போது யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். தன் சுய இச்சையினால், சுயம் என்று சொல்லும் போது சுய சித்தம் என்று கொடுக்கப்படுகிறது. அந்த சுய சித்தத்தை பார்க்கும்போது மனிதனுடைய சித்தம் அதுதான். இந்த உலகத்தை பற்றினதான காரியங்கள் அவனுக்குள்ளாக வந்து போகிறதை நாம் காண முடியும். இன்றைக்கு மனிதனுடைய சித்தத்தை குறித்து வேதத்தை ஆராயும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்துக்குரிய காணிகளை சிந்திக்கிறவர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள், அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு சரியா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய திட்டத்துக்கு பயனற்றவர்களாய் காணப்படுவார்கள். ஏனென்றால் சுய சித்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த சுய சித்தத்தின் மேல் நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. வேதத்திலே நாம் வாசிக்கும் போது யோவான் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல கூட ஆண்டவர் சொல்லும் போது, ஏன் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என்று அவர் எழுதுகிறார். என் பிதா எனக்கு போதித்தபடி இவளை சொன்னேன், என் சுயமாய் நான் ஒன்றும் செய்யாமல். அப்போ சுயமாய் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் சுயமாய் முடிவெடுக்கும் போது அந்த முடிவு தவறாய் போய்விடும். ஏனென்றால் நம்முடைய வழிகள் நமக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் எல்லாமே கண்ணியா இருக்கும். நமக்கு நன்மையாய் தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது நன்மையா இருக்காது. நம்முடைய வழிகள் சரியா இருக்காது. எனவே சுயத்தை விட்டு நாம் தேவனை முழுமையாய் சார்ந்து கொள்ள வேண்டும். 2வதாக நாம் பார்க்கும்போது சாத்தானுடைய சித்தம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. இங்கே ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகக்கூடாது. இன்றைக்கு சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறான். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை, விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை சாத்தான் வஞ்சிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவோடு கூட இருந்த சீஷன் யூதாஸ்காரியத், அவனை குறித்து நாம் பார்க்கும்போது இயேசுடைய போதனைகளை கேட்டு வளர்ந்தவன், இயேசுவோட கூட பயணித்தவன், இயேசு எங்க போனாலும் கூடவே சென்றவன், அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். இன்றைக்கு நாம் ஈஸியாக எண்ணிவிடக்கூடாது சாத்தானை குறித்து. ஏனென்றால் அவன் தந்திரசாலி. எப்படியாகிலும் நம்மை விசுவாசத்தை விட்டு விலகச் செய்ய வேண்டும் என்று அவன் தந்திரமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். வேத வசனத்தை கொண்டு அவன் பேசுவான். இயேசுவிடத்திலேயே வேத வசனத்தை கொண்டு அவன் பேசி இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து
பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் இருதயத்தை நிரப்புகிறவனாய் காணப்படுகிறான். பொருள் ஆசையினாலும் பலவிதமான காரியத்தினாலும் சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்பக்கூடியவனாய் காணப்படுகிறான். எனவே சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாய் நாம் போய் விடக்கூடாதபடிக்கு, சாத்தானுடைய ஆளுகைக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சாத்தானை விட்டு நாம் விலகி தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு, சாத்தான் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு, முதல் மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கும்போது அவர்களை சாத்தான் வஞ்சித்தான். அவருடைய வஞ்சகத்துக்குள்ளாக ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனோடு கூட உள்ள உறவு அதிகமா இருக்க வேண்டும். ஆனபடினாலே நாம் எது தேவ சித்தம், எது சாத்தானுடைய சித்தம் என்பதை நாம் கண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சாத்தானுடைய சித்தம் என்னவென்பதை அறியாமல் அநேகர் அதில் விழுந்து போகிறதான காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவன் தவறான போதனையை கொண்டு வந்து நம்மை வழி விலகச் செய்கிறான், ஆண்டவரை விட்டு விலகச் செய்கிறான், விலக வைக்கிறான். இன்றைக்கு தெய்வ சித்தத்தை செய்வதாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, அங்கே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். எனவே பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறனா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவேளை நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறது போல இருக்கும், ஆனால் அநேகர் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே இல்லை. வேத வசனத்தை தெளிவாய் வாசிக்கும் போது அங்கே 22வது வசனத்திலே, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் அவர்களுக்கு. இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறார்கள், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள், இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனங்களை சொல்லுகிறார்கள். ஆனா அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அக்கிரம செய்கைக்காரரே என்று. ஏன் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும்? அவர்கள் நன்மைதானே செய்தார்கள், ஆண்டவருடைய நாமத்தினாலே தானே இந்த காரியத்தை எல்லாம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது அவர்கள் செய்யாத ஒரு காரியம், பிதாவின் சித்தத்தை அறியாமல் போனார்கள், பிதாவின் சித்தத்தை செய்யாமல் போனார்கள். பிதாவின் சித்தத்தோடு கூட செய்கிற காரியங்கள் ஒன்று உண்டு. பிதாவின் சித்தம் இல்லாமல் அற்புதங்களை செய்ய முடியும், பிதாவின் சித்தம் இல்லாமல் தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும், பிதாவின் சித்தம் இல்லாமல் அற்புதங்களை பிசாசை துரத்த முடியும். ஆனா இதெல்லாம் செஞ்சாலும் நாம் அக்கிரம செய்கைக்காரராய் மாறி போய் விடுவோம். ஆனா பிதாவுடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் போது நிச்சயமாகவே அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறதான காரியம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22:42 வசனத்துல கூட, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே நான் செய்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே போல நாமும் கூட அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும். கடைசியாக கூட நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே 9வது அதிகாரத்திலே இப்படியாக தேவ மனிதன் சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இங்கே பவுல் கீழே விழுந்த போது அவன் கேட்கிறதான ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்றைக்கு நாம் என்னைக்காவது ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கிறோமா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று? கேட்டதே இல்லை. ஆண்டவர் நமக்கு பதில் சொன்னதே இல்லை. அங்கே அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் உடனே பதில் சொல்லுகிறார், நீ இந்த இடத்துக்கு போ, உனக்கு அங்கே சொல்லப்படும் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட தேவ சித்தத்தை அறியாமல் இருக்கலாம், தேவ சித்தத்தில் செயல்படாமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் எங்க போக சித்தமா இருக்கிறேன், நான் என்ன பேச சித்தமா இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம். பிதாவின் சித்தத்தை செய்வோம். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, மனுஷ சித்தம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சாத்தானுடைய சித்தத்துக்காக நாங்கள் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே தெய்வ சித்தத்தை மட்டும் நாங்கள் செய்து ஆண்டவரே அதை நிறைவேற்றுவதா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.